ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஸ்குவிட் கேம் தான் விளையாட போகிறோம். ரொம்ப பேசாமல் லெட்ஸ் என்டர் இன்டு த கேம். ரெடியா மாமே? ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு கேமுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ பெட்டை விட்டு நான் மொத்தம் வெளியே வரணும். என்னடா மண்டை ப்ளூ கலரில் இருக்குது, என்னடா மண்டைன்னு அப்படி கேட்காதீங்க கைஸ். ஏன்னா என்னால் ரோப்ளாக்ஸ் வாங்க முடியாது, என்கிட்ட காசு இல்லை, சாரி. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ஃபஸ்ட் கேம் தான் விளையாட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் கேம் அந்த பாவாடை போட்ட பொம்மை திரும்பல அந்த கேம் தான் நினைக்கிறேன். கேட்டு பிறக்குது, எனக்கு தெரிஞ்ச அந்த கேம் தான் நினைக்கிறேன். அதே கேம் தான் கைஸ். ஐயோ, இந்த ப்ளூ கலர் மண்டே வேறு தப்பிப்பானான்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, க்ரீன் லைட் வந்ததுன்னா நம்ம ஓடணும், ரெட் லைட் வந்ததுன்னா நம்ம மூவ் பண்ணக்கூடாது. இப்படி மூவ் பண்ணிட்டோம்னா சோல்ஜர்ஸ் நம்ம தலையிலே ஹெட் ஷாட் விட்டுருவாங்க. ஸோ காய்ஸ், அந்த மரத்து முன்னாடி இருக்க பொம்மை என்ன பாடுதோ அதை நானும் பாட போகிறேன். லெட்ஸ் கோ. கோவா கோ கேக்கியா கண்ணீடா, கோவா கோ கேக்கியா கண்ணீடா. என் கூட வந்தவங்கள நிறைய பேர் செத்துட்டாங்க. அவங்க ஃபோனில் ரெட் லைட் எது க்ரீன் லைட் எதுன்னு தெரியாமல் நகர்ந்துட்டாங்க. இதுலேருந்து தெரியுது அவங்க கண் பார்வை குருடன்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ட் லைன் பக்கத்தில் தான் இருக்கோம். நான் ஓடுறேன். எஸ் கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கி பேங்க் இருக்கும். அதில் இவ்வளோ ரொம்ப நிறைய காசு கொடுத்துது. அது என்னென்னா நம்ம ஃபஸ்ட் கேமில் விளையாண்டதுக்கான காசு தான். இப்போ செகண்ட் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். செகண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஷேப் இருக்குது. அதில் நான் ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணுறேன். இது என்ன கேம்னு நிறைய பேருக்கு தெரியலாம். இது வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி தருவாங்க. அது வந்து டல்கோனான்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக எடுக்கணும். நம்ம எடுக்கலைன்னா சோல்ஜர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் கையில் அந்த டல்கோனா இருக்குது. என் முன்னாடி அந்த சோல்ஜர்ஸ் நிற்கிறான். இந்த கேம் பண்ணும்போது என் நெஞ்செல்லாம் பதட்டமாக இருந்தது. என் ஹார்ட் பீட்டு 120க்கு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அந்த நீடில் தான் இருக்குது நம்ம லைஃபு. ஆனாலும் இந்த கேம் நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஏன்னா ஜுஜுபி மேட்டர் இதெல்லாம். நம்ம செகண்ட் கேம் வெற்றிகரமாக முடிச்சனால அந்த பிகே பேங்க்கில் நிறைய காசு திரும்பவும் கட்டிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் விளையாட போகிறோம். ஐயோ எல்லாரும் வந்துருச்சு. ஐயோ எல்லாரும் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஐயோ ஓடுறா அப்படின்லாம் பதட்டப்பட மாட்டேன். ஏன்னா அது நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன். நம்ம பார்க்குறவங்கள அடிக்கலாம், பட் ஆனால் அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளும் அடிச்சிருவாங்க. என் லைஃப் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. அதனால் தப்பிக்கிறது தவிர வேறு வழியே இல்லை. சரி, அதனால் நம்ம ரொம்ப வேகமாக வீடியோ ஓட்டி விட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேம் போடுறோம். லெட்ஸ் கோ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேம் என்னவா இருக்கும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓ மை காட், இது வந்து இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ரெட் டீம் ஒன்று இருக்கும், ப்ளூ டீம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து ரெட் டீம் இந்த கேம் வந்து கயிறு இழுக்கிறது தான் விளையாடுறோம். அது என்னென்னா, ரெட் டீமும் ப்ளூ டீமும் ஆப்போசிட் டீம்ஸ், அவங்க 2 பேரும் கயிறு இழுத்து விளையாடுவாங்க. அவ்வளோதான் அந்த கேமே. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இப்போ வந்து நம்ம கயிறு இழுக்க போகிறோம். இழுக்கிற ரெட் டீம் எல்லாம் கீழே விழுக போகிறாங்க. நினச்சாலே சிரிப்பாக இருக்குது. நம்ம ரெட் டீமில் தான் ரெட் டீமில் தான் கம்மியாக இருக்காங்க. ப்ளூ டீமில் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் எப்படியோ நம்ம தான் ஜெயிப்போம் பார்க்கணும்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லு நல்லா வேகமாக இழுத்துட்டு இருக்கேன். இப்போ ஓடுவோமா? யார் இன்னும் டைமிங் கம்மியாக தான் இருக்குது. டைம் அடப்பாவே. சோழி முடிச்சு